பேக்கிங் ஜேர்னி பார்ட் 1. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னலாம் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேக் செய்யணும்னு நான் நினைக்கும்போது நான் வந்து ஒரு டின்னுலேயோ இல்லை எதுலேயுமே நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ வச்செல்லாம் நான் பேக் பண்ணல. டேரெக்டாக நான் சொன்னேன், எனக்கு இந்த திங்ஸ் மட்டும் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ இதை வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 1 கேஜி டின் மட்டும்தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த 1 கேஜி டின்னில் மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ணேன். பேக் பண்ணும்போதே வந்து நல்லா வந்திருந்தது. அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், எப்படி வந்துருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்லலாம் பார்த்திங்கன்னா இதுலலாம் இருக்கும் எத்தனை எம்எல்ல அதெல்லாமே இருக்கும். 1/2 கப்பா 1/3 கப்பா எல்லாமே இருக்கும். பட் வந்து இந்த சின்ன சின்ன இந்த ஸ்பூன்லலாம் இருக்கவே இருக்காது. ஸோ நானாக ஃபஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எத்தனை டீஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நான் வச்சுருக்கிறது இந்த சின்ன ஸ்பேச்சுலா தான், பார்த்திங்கனாவே தெரியும். இது வரைக்கும் இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 150 கேக்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணியிருப்பேன். 150+ கேக்ஸ் நான் பண்ணியிருப்பேன். இது வரைக்குமே நான் வந்து இந்த ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் என்னால் மறக்கவே முடியாது. நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணாததுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிட்டர் மட்டும்தான். ஸோ நான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். இதே என்னால் மறக்கவே முடியாது. ஸோ எல்லா ஹோம் பேக்கர்ஸ்க்கும் இந்த மாதிரி திங்ஸ் ஒவ்வொன்றா வாங்கும்போது இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கு இல்லையா? நம்ம இந்த மாதிரி வாங்கணும். சில பேர் வந்து டக்குன்னு வாங்கிடுவாங்க, டக்குன்னு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து ஹோம் பேக்கர்ஸ் மட்டும் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒவ்வொரு திங்ஸாக வாங்கி ஒவ்வொன்றா கேட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு மெமரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன மாதிரி நான் திங்ஸ்லாம் வாங்கினேன், அதை நான் எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.